பாஜக மூத்த தலைவர் பிரதாப் கடியார் என்பவர் ஜார்க்கண்ட் மாநிலம் கைபாசா நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். ராகுல் காந்தியின் இந்த கருத்து அவதூறாகவும் பாஜக தொண்டர்களை அவமானப்படுத்துவதாகவும் உள்ளது என்று தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அங்குள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு கோர்ட்டில் இது தொடர்பான வழக்கும் நடந்து வருகிறது. ஏற்கனவே பலமுறை சம்மன் அனுப்பியும் ராகுல் காந்தி ஆஜராகவில்லை. இதில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரி ராகுல் காந்தி தரப்பில் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் முறையிட்டனர். அவர்கள் பிடிவாரண்டை பல மாதங்கள் நிறுத்தியும் வைத்திருந்தனர். கடந்த வருடம் மார்ச் மாதமும் ராகுல் காந்தியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மறுபடியும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க ராகுல் காந்தியின் வழக்கறிஞர் முறையிட்டும் கூட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் ராகுல் காந்தி திங்கட்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. 26ஆம் தேதி விசாரணைக்கு ராகுல் காந்தி ஆஜராவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. இன்னொரு அவதூறு வழக்கு சுல்தான்பூர் கோர்ட்டிலும் நடந்து வரும் நிலையில் கடந்த ஜூலை மாதம் அந்த கோர்ட்டில் ராகுல் காந்தி நேரில் ஆஜராகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி திங்கட்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சாய்பாசா நீதிமன்றம் காங்கிரஸ் எம்பி ராகுல் அவர்களுக்கு இந்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் அதிர்வலையை உண்டு பண்ணி வருகிறது இந்த விஷயம். 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி அப்போதைய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். ராகுல் தெரிவித்த கருத்துக்களுக்கு பாஜகவிலிருந்து பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பியது. அதாவது 2003 குஜராத் கலவரத்தின் பின்னணியில் கொலை வழக்கில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் ஒருவர் கூட பாஜகவின் தலைவராக முடியும் என்று ராகுல் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதாவது கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் கூட பாஜகவின் தேசிய தலைவராகலாம், ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அதற்கெல்லாம் சாத்தியமில்லை என்று ராகுல் பேசியதாக தெரிகிறது. இதை கேட்டு பாஜகவினர் கொந்தளித்தனர்.